மயிலாடுதுறை மாவட்டம் திருச்சி பகுதிகளில் உளுந்து பயிர்கள் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கின்றன. மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் முறை குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். திருச்சி அருகே வயல் முழுவதும் இப்படி மஞ்சள் நிறத்தில் படர்ந்திருப்பது ஏதோ பூச்செடிகள் அல்ல, மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு உள்ளான உளுந்து பயிர்கள்தான் இவை. தை மாத அறுவடைக்கு முன்பாக ஊடு பயிராக திருச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு F1 விதை உளுந்து ரகமான வம்பன் 8 மற்றும் வம்பன் 10 ஆகியவை வேளாண் விரிவாக்க மையத்தால் விநியோகிக்கப்பட்டன. இவற்றை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் அவற்றை பயிரிட்டு வளர்த்து வந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு இடியாக வந்து இறங்கியுள்ளது பயிர்கள் மீது பரவும் மஞ்சள் தேமல் நோய் தாக்குதல். 90% பயிர்கள் மஞ்சள் தேமல் நோயால் பாதிக்கப்பட்டு மகசூல் வருவாயை இழந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தனியார் பிரைவேட் கம்பெனிலேருந்து வாங்கி தெளிச்சவங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லை. அவங்களாம் இந்த ஆந்திரா வேற வெரைட்டிஸை வாங்கி தெளிச்சிருக்காங்க. அதில் இந்த இது தாக்குதலே இல்லை. வேளாண்மை துறை மூலியமாக வாங்கி தெளிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்குது. அந்த உளுந்த பிடிங்கி பார்த்தா எல்லாம் பழுத்து போய் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வயலுக்கு காசு குத்தகைக்கு தான் இது பண்ணியிருக்கேன். அங்கேருந்து இனியானூர்லேருந்து நான் வேலூர் நம்ம பண்ணியிருக்கேன். இது ஒன்றுமே செய்ய முடியல. நான் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, என்ன செய்யறதுன்னு ரொம்ப எனக்கு புலம்பல் எடுத்து போய் எதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு எதை செய்யணும். வெயில் பாதிப்பினால் இது போன்ற தொற்று ஏற்படுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் அதிகாரி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்கள் தொடர்பான கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக அவர் கூறினார். அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மஞ்சள் நோய் தாக்குதலின் தாண்டவம் தொடர்கிறது. கடந்த 10 நாட்களாக நிலவும் அதிக வெப்பத்தின் காரணமாக மஞ்சள் நோய் தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி இல்லை என கடைக்காரர்கள் கைவிரித்ததால் மேலும் கலக்கம் அடைந்துள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு முழு காப்பீட்டு தொகை தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுல இவ்வளவு பாதிப்பு மேல ஏற்பட்ட விவசாயிகளுக்கு எங்களுக்கு பெரிய நஷ்டம். இதுல பார்க்க போனா உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு இதோட உளுந்து பயிரோட விலைவாசி ஏறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். மஞ்சள் நோய் தாக்கி எல்லாமே அழுகி போய் கிடக்கு. இது மருந்து கேட்டா உரக்கடையில வேளாண் துறையில கேட்டா இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாங்கிறாங்க. இவ்விவகாரம் குறித்து தெரிவித்த வேளாண் துறை அதிகாரிகள் வம்பன் 9 மற்றும் 10 ரக விதைகளின் உளுந்து பயிர்கள் தான் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கையுறை அணிந்து கொண்டு செடியை கையால் தொடாமல் பாலித்தீன் கவரால் மூடி நறுக்கி எடுத்து விட்டால் நோய் தாக்கம் மேலும் பரவாது என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன், மயிலாடுதுறையிலிருந்து கிருஷ்ணகுமார்.